வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டது. இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா என்ன, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், குழப்பங்கள் மற்றும் நம்ம மொத்த கான்ஸ்டியூஷனையே காலி பண்ணுற மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. லேட்ரல் என்ட்ரினா என்ன அர்த்தம்? வேறு ஒரு வகையாக உள்ளே நுழைவது அப்படிங்கிறது தான். அதாவது என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வழியாக வந்தால் நேரடியாக நுழைதல். லேட்ரல் என்ட்ரின்றது இன்னொரு பின்வாசல் வழியாக உள்ளே வர்றது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பொருள் கொள்ளலாம். இந்த லேட்ரல் என்ட்ரின்றதை எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் செக்ரட்டரி மாதிரியான பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அந்த திட்டத்தின்படி ஏற்கனவே முதல்லையே ஒரு 7 பேரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த பாஜக அரசு. அது என்ன சார், ஜாயின்ட் செக்ரட்டரி ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்றீங்களா? அதாவது இந்த பியூரோக்ரஸின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம அரசியல் அமைப்பில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா 3 வகையாக இருக்கிறோம். ஒன்று லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று ஜுடிஷியரி, 3வது பியூரோக்ரஸி. லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அந்த நம்ம எந்தெந்த கட்சியிலேருந்து யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்கெல்லாம் சேர்ந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து பேசி சட்டங்களை இயற்றுவது, அரசாட்சியை நடத்துவது அப்படின்ற விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் லெஜிஸ்லேச்சர். ஜுடிஷியரின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்கா. நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்று வச்சுருக்கோம், அதில் வந்து எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி போனால் தான் இந்த சட்டம் செல்லும், இந்த மாதிரி வச்சா தான் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும், இல்லைனா இந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சில கைடு மாதிரி சரியா, அதாவது ரூல் புக்குன்னு வச்சுக்கலாமா. அந்த ரூல் புக்குக்கு உட்பட்டு தான் எல்லாரும் செயல்படுறாங்களா அப்படின்றத கண்காணிப்பது தான் ஜுடிஷியரி. அதாவது இப்படி உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கேம் நடக்குது, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ நடக்குது. அந்த ஃபுட்பால் கேமுக்கு இதுதான் விதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடுறோம். அப்போ விளையாடும்போது சில விளையாட்டு வீரர்கள் விதிமுறை மீறி ஏதாவது விளையாண்டாங்கன்னா அம்பையர் வந்து இது தப்பு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுபோலத்தான் இந்த ஜுடிஷியரின்றதும் லெஜிஸ்லேச்சர்ன்றதும் கான்ஸ்டியூஷனும் அப்படிங்கிறதும். சரியா? இப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். 3வது விஷயம் என்னென்னா பியூரோக்ரஸினா அரசு எந்திரம். அதாவது ஒரு எம்பியோ எம்எல்ஏ எல்லாருமா சேர்ந்து ஒரு சட்டங்களை இயற்றுவார்கள். இயற்றிய பிறகு அந்த சட்டப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு ஒரு சில அதிகாரிகள் தேவைப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த அதிகார மையம் அந்த அதிகாரிகள் அப்படிங்கிறது தான் பியூரோக்ரஸி. இந்த அதிகாரிகளை நாம் நியமிப்பது எப்படி நியமிக்கிறோன்னா, யூபிஎஸ்சி மூலமாக நியமிக்கிறோம். தமிழ்நாட்டில் அதுக்கும் நம்ம ஒன்று வச்சுருக்கோம், டிஎன்பிஎஸ்சின்னு வச்சுருக்கோம். அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அங்கேயும் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. இந்த சங்கிங்க வந்து நம்ம எப்பெல்லாம் யூனியன் ஒன்றியம்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் கதறாங்க. அவங்களுக்கு சென்ட்ரல்ன்ற பேர் தான் தேவைப்படுது. சென்ட்ரல்ன்ற பேர் எங்கேயுமே இல்லை, கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை. அதுதான் விஷயமே. இப்போ இந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், சென்ட்ரல்
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தானே இருந்திருக்கணும். அது யூபிஎஸ்சி தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஓகேவா? அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அதிகாரிகள் தான் எல்லா துறையிலும் உயர்மட்ட பதவிகளில் நியமிக்கப்படுவார்கள். எங்கேருந்து? ஆட்சியர், ஐஏஎஸ், சரிங்களா? அடுத்தால ஐபிஎஸ், காவல்துறை, அப்புறம் ஐஎஃப்எஸ், ஃபாரினுக்கு, அப்புறம் காடு வளத்துக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் வர, கடைசியாக இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னு கூட ஒன்று இருக்குது. அதில் முடிச்சுட்டு வரவங்க தான் வந்து ஜென்ரல் போஸ்ட் மாஸ்டராக உட்காருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு இந்த யூபிஎஸ்சி தேர்வின் மூலமாக எழுதி உள்ளே போய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த பதவிகளில் வந்து உட்காருவாங்க. நானும் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நானும் ஒரு 3 முறை முயற்சி செய்து அதோட விட்டுட்டேன் அப்படிங்கிறது உள்ள செய்திகள்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ இது போல் வரக்கூடிய அதிகாரிகள் என்ன ஆவாங்கன்னா, முதல்ல இப்போ இந்த மாதிரி கலெக்டர் போஸ்ட்டுக்கு வருவாங்க, அப்புறமா செக்ரட்டரி ஆவாங்க. எங்கள் நம்ம மாநில அரசாங்கங்களில் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வருவாங்க, அதுலேருந்து சீஃப் செக்ரட்டரி ஆவாங்க, அதுலேருந்து அப்படியே போய் மேலே ஒன்றிய அரசாங்கத்துக்கு போகும்போது பாராளுமன்றத்தை சார்ந்த செக்ரட்டரிஸாக உட்காருவாங்க. அதில் மேலே போகும்போது ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. இப்போ இந்த பதவிகளுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து துறை சார்ந்த அறிவு பெற்றவங்க இல்லை இவங்கெல்லாம். இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பட்டப்படிப்பை படித்து விட்டு வந்து இந்த யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேர்வாகி உள்ளே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ பெட்ரோலியம் சார்ந்த ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் அந்த துறைக்கு வந்து பெட்ரோலியம் சார்ந்த அறிவு பெற்ற ஒருத்தரை போட்டால் தானே, செக்ரட்டரியாக போட்டால் தானே அந்த திட்டங்கள்லாம் சரியாக நிறைவேற்ற முடியும். ஒரு ஹார்பர் அப்படின்னா அந்த ஹார்பர் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஏற்கனவே வேலை செஞ்சவராக இருந்தார்னா அவருக்கு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கும்ல. அப்போ அவர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக போட்டோம்னா அவர் சரியான வழிகாட்டுதலை செய்வார்ல அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கையாக ஒரு ரீசனை சொல்லி என்ன பண்ணாங்க, ஏற்கனவே இப்படி தான் பண்ணாங்க. அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஒருத்தர், துபாயில் வேலை பார்த்த ஒருத்தர்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 7 பேர் போட்டாங்களே, 7 பேரும் பார்ப்பனர்கள். அதை புரிஞ்சுக்கிங்க. லேட்ரல் என்ட்ரினா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்கள் மட்டும் உள்ளே வருவாங்கன்னு அர்த்தம். அதை தேர்ந்தெடுப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு எந்த தகுதியை வச்சு தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு தனியார் நிறுவனத்தில், பெட்ரோலியம் நிறுவனத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் பணிபுரிந்தார் அப்படின்ற ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்குன்றதை எதை வச்சு நீங்கள் கேஜ் பண்ணுவீங்க சார்? அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது சார். ஒரு ஐஏஎஸ் படித்த ஒருத்தர் அவர் பெட்ரோலியத்துறைக்கு வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக வராரு, ஆனால் பெட்ரோலியத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அவர் எப்படி சார் சரியான நடவடிக்கை எடுத்துருவார்? அவரால் எப்படி சார் சரியாக ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு தான் பேர் என்னது? கன்சல்டன்ட்னு ஒன்று இருக்குது. சரியா? கன்சல்டன்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள கன்சல்டண்ட்டாக போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க. உங்களுக்கு சமையலை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் சமையலுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆளை தானே போடுறீங்க. அந்த ஆளை போடும்போது என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறீங்க. உங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் யாரை சமையலுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு யார் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கும் மேட்ச் ஆகுறாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கல்ல. அதே போல் நீங்கள் 1க்கு 4 கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரியை அந்த வேலையை செஞ்சிடலாம். செய்ய முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் இவர்கள் சொல்வது என்னென்னா, அந்த கையெழுத்து போடுற இடத்துக்கே வந்து நம்ம நேரடியாக அந்த ஆளை உட்கார வச்சிடலாம். ஏன்னா இந்த பியூரோக்ரஸியில் வந்து ரெட் டேபிசம்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகும், அதெல்லாம் ஆகாமல் பட்டுன்னு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு மொக்கையாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அந்த ரீசன்லாம் ஏற்றுக்க முடியாது. அந்த ரீசன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இடஒதுக்கீடுன்றதை மொத்தமாக ஆப்படிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டம். ஏன்னா ஒன்றிய அரசு பணிகளில் கூட 50% வரை இடஒதுக்கீடில் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு மண்டல் கமிஷன் மூலமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ 27% பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 23% தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் போன்ற மற்ற எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு சீரான அமைப்பாக அது இருக்குமே தவிர, இல்லைன்னா என்ன ஆகும்? பார்ப்பனர்களை பூரா கொண்டாந்து அந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் மொத்தம் 97 பேர் இருக்காங்க. அந்த 97 பேரில் 80 பேர்கிட்ட வந்து
பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தை வந்து பார்லிமெண்ட்லேயே எடுத்து வச்சிட்டாரு. இப்போ இந்த இடஒதுக்கீடுலாம் இருந்தாலுமே இப்படி இவ்வளோ பேர் அவங்க பார்ப்பனர்களை கொண்டாந்து உள்ளே வைக்கிறாங்கன்னா, லேட்ரல் என்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஒட்டு மொத்தமாக எல்லா பதவிகள்லையும் அவர்கள் போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துவதற்கான வேலை தான் இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டம். அப்போ இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக யார் பலன் பெறுவார்கள்? பார்ப்பனர்கள் மட்டும்தான் பலன் பெறுவார்கள், வேறு யாருமே வர முடியாது. அப்போ பார்ப்பனர்கள் அங்கே உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வசதியான வேலைகளை செஞ்சு எங்கே காசு வாங்கணுமோ வாங்குகிற வேலையெல்லாம் பண்ணி தெளிவாக நாட்டோட கதையவே சோலி முடிச்சுடுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த லேட்ரல் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக நடக்கும். அதை ராகுல் காந்தி மிக கடுமையாக எதிர்த்து வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் பணிந்து இந்த சிஸ்டத்தை நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கைவிட்டாங்க. நல்ல விஷயம். ராகுல் காந்தி எதிர்கட்சிக்கு போய் உட்கார்ந்து என்ன பண்ணிடுவார்னு கேட்டாங்கல்ல, எதிர்கட்சியின் வேலையை கச்சிதமாகவும் மிக சரியாகவும் செஞ்சுருக்கிறாரு. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.